வணக்கம். நான் தான் உங்கள் மோசக்கிரு யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து சிதம்பரத்தில் கட்டுக்குள்ளத்தில் ஒரு ஐயா வராக்களுக்கு மோட்டர் போட்டு கொடுக்குறதுக்கு வந்திருக்கோம். நான் மோட்டரை போட்டுட்டு ஃபுல் காணியில் நான் போகிறேன், பாருங்கள். நேற்று நான் உடனே எங்களோட ஜேஎம் போஸ் கூப்பிட்டு உடனே இந்த ஐயாவுக்கு மோட்டர் ஒன்று போட்டு கொடுக்க சொல்லி புது மோட்டர் இந்தியன் ஏடிஎம்னு சொல்லி இந்தியன் மோட்டர் ஒன்று தந்தவன். நேற்று சாமான்லாம் போட்டு ராசன் என்பவருக்கு நான் கூறியிருந்தேன், அவர் இங்கே வருவார். அவர் சொன்னார் எனக்கு நாய் மாதிரி மோசம் போட்டு நான் போவேன், அப்படி எனக்கு கேவலப்படுத்தினாரு. 60 வயதாகி நான் தண்ணி எப்போ வருமுண்டு ஏங்கி கொண்டு சொன்னால் இந்த வீட்டில் 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கு, குமர் பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை நாங்கள் வீடியோ காட்ட நான் விரும்பலை. அதில் ஒரு பிள்ளைக்கு வருத்தம். மோட்டர் அதைத்தான் நான் கேட்டேன். தானே வந்திருக்குது. உடுப்பு மாத்திட்டுமா தம்பி? சரி, உடுப்பு மாத்தி பாவாடி சட்டையும் சைடு ஒன்று போட்டுக்குவாங்க. ஆமா வாங்க, பா பிடி பிடிங்க, வாங்க. நீங்க சாதிங்க. இந்த மோட்டர் வந்து நேற்று நான் உடனே எங்களோட ஜேஎம் போஸ் கூப்பிட்டு உடனே இந்த ஐயாவுக்கு மோட்டர் ஒன்று போட்டு கொடுக்க சொல்லி புது மோட்டர் இந்தியன் ஏடிஎம்னு சொல்லி இந்தியன் மோட்டர் ஒன்று தந்தவன். நேற்று சாமான்லாம் போட்டு தர சொல்லி இந்த ஐயாவுக்கு நான் மோட்டரை போட்டுட்டு மிச்ச காணியில் எடுப்போம். சரி, ஓகே. 60 வயசுல இந்த கிட்ட அப்பாவுக்கு நேரம் வந்திருக்கு. பா 60 வயசுல மட்டும் வர காட்டியும் தண்ணி இல்லாமல் பாடுபட்டு இன்றைக்கு தான் இதை 4 கண்டு வச்சு சந்தோஷமா இருக்க போகிறேன். உண்மையாக எத்தனை நாள் அப்போ தண்ணி இல்லாமல் இருக்கீங்க? எத்தனை நாளாக தண்ணி இல்லாமல் இருக்கீங்க? இப்போ ஒரு 96ஆம் ஆண்டுலேருந்து தண்ணி இல்லாமல் இருக்கிறேன். இந்த காணிலையா? காணியில் 2 குழாய் ஒன்றும் இல்லை. அந்த தண்ணி வந்த வாய்ப்பும் எனக்கு இல்லாமல் போச்சு. இந்த வாய்ப்பு எனக்கு கடவுளால் நீக்கப்பட்டது. என்னாச்சு தண்ணிக்கு? தண்ணி தான் இதை இதாக்கிட்டாங்க. போட்டு மூட போகிறோம், கொண்டுட்டு போட்டு. என்ன தெரியாதா? நான் தோணிக்கல் கண்டிருப்பீங்க. தோணிக்கல் எங்களோட தம்பி ஒன்று இதில் நிற்கிறாங்க. தம்பி அந்த இது இருக்காங்க தெரியுமா? அந்த ஐயா பயன்படுத்துறாங்க. ஐயா ஒன்று எடுத்துட்டு கண்ணனால இந்த கிணத்துக்கு மோட்டரை பாவிக்காம காணிக்கு கிணறு இருக்கு, மோட்டர் இல்லாமல் இருந்துருக்காங்க. கஷ்டப்பட்டுருக்கு. ஒரு மோட்டர் போட்டு கொடுங்க. ஒரு பைப்பு தாங்க ஐயா. ஐயா மோட்டர் பிடிங்க, இருக்க. இந்த ஐயாவை நீங்கள் பார்த்துருப்பீங்க வேறு இதுகளில். ஏன்னா ஐயா உதவி கேட்டு போட்டிருந்தவர். ஆனால் ஐயாவுக்கு இந்த உதவி கிடைக்கல. இன்னைக்கு என்னால் உதவி கிடைச்சிருக்கு. ஐயா செந்தூரன் சந்தோஷம். ஐயா இறக்குங்க மோட்டரை. கத்த பரிசுத்த நாமத்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கிராமம் இந்த மோட்டர் தந்த ஐயாவும் கோடி கோடி புண்ணியமாக கிடைக்க வேண்டும் சுவாமினி. கத்தத்தாமே அவர் வாழ்க்கை பூரா 100 வருஷமா அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் சுவாமி. அவங்க புள்ள குட்டி அந்த கலையை மேலும் வளர்ச்சியடைய கிருபித்தார். வந்த தம்பிகளையும் ஆசீர்வதியும் பொறுப்பிடும். கத்தாவே 60 வயதாகி நான் தண்ணி எப்போ வருமென்று ஏங்கி கொண்டிருந்தேன். இந்த நேரத்தில் இந்த சந்தர்ப்பம் தந்து முன் செலவு செய்வது இந்த தோட்ட காணிகளை எல்லாம்
பண்படுத்தின மாதிரி நான் வாஞ்சப்பட்டேன். அதை இன்னி நாள் தூக்கத்திலிருந்து செய்ய போகிறேன். அவர் கொடுத்த கரங்களையும் ஆசீர்வையும், இந்த வந்த தம்பிகளையும் ஆசீர்வையும். கடந்த 60 வயது வரை காட்டி என்னை தண்ணி இல்லாமல் இருந்தேன். இனி நிம்மதியாக குடிப்பேன். என் குடும்பத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் யாவரும் ஒரு உதவி செய்தவரும் இந்த என் வாழ்க்கை ஆசீர்வாதத்துக்கும் நன்றி. என் குடும்பத்துக்கு சார்பாக நன்றி. அப்படிங்க சரி பைப்பை தூக்கிதா அவனை அனுப்பு பைப் எடுத்தா என்ன வெயில் தெரியுமா? மண்டை வெடிக்குது வெயிலுக்கு. இந்த வெயிலாம் பூட்டை தான் இருக்கு. சரிதானே, அந்த கொடையை கொண்டு வா தம்பி. கொடையை எடுத்து கொண்டா கொண்டா கொடையை கொண்டா. மழை பெய்யுதாலே சொல்லலாம். அதான் மழை உண்டு வந்து போன அப்புறம் தான் அந்த புழக்கம். வா வா வெயிலா இருக்குது. ஏன் ஐயா குடையெல்லாம் தேவையில்லை பாருங்க ஐயா, குடையெல்லாம் முடிக்கிறேன் வெயில. அந்த வெயில அடிக்குது. எத்தனை அடி அடிச்சதோ தெரியாடா. ஏண்டா எத்தனை அடிச்சதோ தெரியும், என்ன மாதிரி தெரியும். உள்ள பேர் எல்லாத்தையும் இறக்குற. இல்லை இல்லை 100 தான் 100 தான் சொல்லலாம். இங்கே பாரு வெயிலு குடையெல்லாம் முடிக்கிறான். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். எப்படி சரிதானே, போயிட்டு வாவே அம்மா சைக்கிள். இந்தா இந்தா வேணாமா ஐயா? இல்லை இல்லை கூடிங்க தம்பி, சந்தோஷமா. ஐயோ 2 லிட்டர் வாங்கிட்டு வா. 2 வேணா 1 வேணா 2 வாங்கிட்டு வா. பிஸ்கட்டும் வாங்கிட்டு வா. போ போடு, சைக்கிள் எடுத்துட்டு போ. ஐயா ஐயா வேணாம ஐயா. அந்த பெண்ணடா இந்த பின்னுக்கு இருக்கு. தேவையில்ல சும்மா போட்டு விடுறேன். அப்புறம் ஒட்டினா அப்புறம் கலட்டையில் வெட்ட அதில் எங்கே இழுத்து கட்ட, அதில் கட்ட வசதி இல்லை. பட்டை கட்ட கட்ட பெருமையா இருக்குன்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்கு இனிமே நான் சோள வலையா மாற்றுவேன். இந்த வருஷத்துக்குள்ளே நான் சோள வலையா காணிய மாற்றுவேன். இதுக்கு குறிக்கோள். கொடுத்த கரங்களை மேலும் ஆசீர்வதிக்கிறேன். எத்தனை வருஷத்துக்கு இப்ப நான் கல்யாணம் 96ஆம் ஆண்டுலேருந்து கல்யாணம் கட்டியிருக்கிறேன். ஆனா இவ்வளவு காலமா நான் அந்த அடிக்குழாயில தான் வச்சேன். நெஞ்சு வலிக்கு நான் ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பம். நான் வருமத்தில் பாதிக்கப்பட்டது. எனக்கு 3 குழந்தைகள். ஒரு பிள்ளைக்கு சுகர், 28 வயசு. எனக்கு கிட்னி வருத்தம்.
அப்படி இன்னும் நான் ஒரு 50-60 மைல்ஸ் ஓடி சைக்கிள் ஓடினோன்னு சைக்கிள் நான் ராசன் என்பவருக்கு நான் கூறியிருந்தேன். அவர் இங்கே வருவார். அவர் சொன்னார் எனக்கு நாய் மாதிரி மோசம் போட்டு நான் போவேன். அப்படி எனக்கு கேவலப்படுத்தினார். எனக்கு நான் எப்போ வருமுன்னு வாஞ்சப்பட்டேன். ஆனால் எனக்கு ஒரு நிச்சயம் இருந்து 10 கதவு பூட்டினாலும் ஒரு கதவு எனக்கு திறக்கப்படும் ஆசைப்பட்டேன். அது எனக்கு இன்றைக்கு அதை நிறைவேறிடுச்சு. ராசா என்பவரும் எத்தனையோ வசதி உள்ள செய்தார்கள். அவங்க பொய் சொன்னாங்க, நான் உண்மையை சொன்னேன். இந்த உண்மைக்கு காலம் இல்லாமல் போச்சு. ஆனால் இன்றைக்கு கடவுள் இறங்கி அந்த பஸ் எனக்கு ஆசீர்வதித்து இந்த தம்பிமார்களை கூட்டுன்னு என் குடும்பத்துக்கு நன்றிகள் செலுத்தினதுக்காக நான் குடும்பம் சார்பையாக நன்றி செலுத்துகிறேன். அந்த டைம்ல ராசனையும் வந்து உங்ககிட்ட வந்து வீடியோ எடுத்து போட்டு இந்த பாஸ்டர் சொல்லிருந்தாங்க. பாஸ்டர்னு சொல்லி அந்த பாஸ்டர் வந்து இங்கே ஊழிய பாஸ்டராக இருக்காரு. அந்த பாஸ்டருக்கு ஏன் செய்ய இயலான்னு சொல்லி இந்த கிராம மக்கள் எல்லாம் அவருக்கு சொன்ன பிறகு எனக்கு செய்யலை, பாஸ்டருக்கு செய்ய இயலாதது ஏன் இவருக்கு செய்ய இயலாது அப்படின்னு சொல்லி எனக்கு செய்யாம விட்டுட்டாங்க. திட்டமே செய்யல. வீட்டுல வந்து குசினை திறந்து பார்த்தாரு, சாப்பாடு திறந்து பார்த்தாரு. எப்ப வரும்னு ஏங்கியிருந்தேன். அதை இன்றைக்கு அது நிறைவேற்றிருக்காரு. எனக்கு அது இந்த தம்பியை கண்டு நான் ஐஸ்வரம் விற்க வந்தேன். இங்க 3 முறுப்புல இந்த தம்பி எனக்கு ஒரு 5-10 வருடமா தெரியும். ஆனா இன்றைக்கு அவரைத்தான் வருவாருன்னு நான் கவலைப்படலை. நான் யாரை நினைச்சனோ அதே தம்பியை கொண்டு வந்து எனக்கு பூட்டி வச்சதுக்கு கத்துறதுக்கு நன்றி. அவருக்கு நன்றி. சொன்ன அந்த ஐயா தண்ணி இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ராசனா வந்து வீடியோ எடுத்து போட்டும் ஒரு விதமான உதவியும் இதுவரைக்கும் செய்யலை. அவனுக்கு இந்த 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கு. அந்த பிள்ளைகளை நான் வீடியோ காட்ட விரும்பலை. அந்த பிள்ளைகளை பாதிக்கப்பட்டுட்டாங்க. அந்த வீடியோ போட்டு பாதிக்கப்பட்டதுனால இப்போ அந்த ராசனை வீடியோ எடுத்து போட்டு பாதிக்கப்பட்டபடியா நான் அந்த பிள்ளைகளை நான் வீடியோ எடுக்கிறேன். குமர் பிள்ளைகள் என்னபடியா அந்த ஒரு பிள்ளைக்கு என்ன பலத்தமையா இருக்கு? சுகர் என்ன ஊசி அடிக்கிறோம். ஊசி காலையில் தீவிர அம்மா கூப்பிடு, அம்மா சொல்லிட்டோம். வீட்டுக்குள்ள என்ன சொன்னா இந்த வீட்டில் 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கு, குமர் பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை நாங்கள் வீடியோ காட்ட நான் விரும்பல. அதில் ஒரு பிள்ளைக்கு வருத்தமாம். 13 வயசுல இருந்து சுகர் வருத்தம். டெய்லி ஊசி ஏற்றி தான் அந்த பிள்ளை வாழ்ந்து கொண்டிருக்கு. அந்த பிள்ளையை கூப்பிட தேவை. அம்மாட்ட கேட்ப என்ன பிரச்சனை? ஏன்னா மன்னிக்க சொல்லி என்ன பிரச்சனை? காலையிலையும் பின்னேரம் ஊசி இல்லாமல் இருக்கிறாரு. ஊசி இல்லாமல் ஊசி போட்டுக்கொண்டே தான் இருக்கிறா. அவங்களுக்கு டெய்லி ஊசி போடணுமா? அந்த ஊசி எவ்வளவு செலவு? காலையிலையும் போடணும், காலா பின்னாலும் ஊசி போடணும். போட்டாலும் எவ்வளவு முடியும் ஊசிக்கு? ஊசி வந்து 100 ரூபா, 140 ரூபா. 140 ரூபா. காலா பின்னாலும் ஊசி போட்டாதான் உடம்பு இதாகும். எத்தனை வயசுல? 13 வயசுல இருந்து. 13 வயசுல இருந்து வந்தது. ஆனால் இவளுக்கு டைம் ஒன்று கொடுத்துருக்காங்க. 8 மணிலேருந்து 5 மணி மட்டும். சில நேரம் மழை சூழ்நிலை வந்தாலும் சில நேரம் வந்து பிந்தும் சூழ்நிலை. சில நேரம் மயக்க மாதிரி வரும், தலை சுத்தும்பா, அப்போ மயக்கம் வரும். சில நேரம் 5-10 நிமிஷம் பிந்தி போனால் அவங்களோட சூழ்நிலை மட்டும் நினைக்கிறாங்க. முன்முறை நினைக்கிறேன், பின்முறை நினைக்கிறாங்கல்ல. அவங்களும் சில நேரம் தாக்குற மாதிரி பேசி விட்டுருவாங்க ஆஸ்பத்திரிக்காரன். அப்ப பல பேர்த்துக்கிட்ட பிச்சுக்குன்னு சொன்னார். பேபி பிச்சுன்னு ஆசைப்பட்டேன். வீட்டை மண்முட்டியில போட்டுக்கிட்டு வந்து ஒரு 4-5 வருஷமா மண்முட்டியில போகுது. சில நேரம் அவளுக்கு சரியான கோபம் வரும், வருத்தத்துக்காக வேண்டிய கோபம் வரும். அப்ப மண்முட்டியெல்லாம் போட்டு உடைப்பான். உடைச்சோடனே அப்போ அது கரைச்சேன்னு சொல்லிட்டு திருப்பி பல மருந்தெல்லாம் உடைச்சாங்க. இப்போ கொரோனா டைம்ல எல்லாம் மருந்துக்கு தட்டுப்பாடு. அப்போ எனக்கு சில தெரிஞ்ச அக்கங்களை வச்சு 3000-3500 ஒரு குப்பி வாங்குறது. அப்போ எனக்கு இந்த ஆஸ்பத்திரி போகிற நேரம் ஒரு தடையாக இருக்குது. ஆஸ்பத்திரியில் போகிற நேரம் இந்த தண்டை சூழ்நிலை மட்டும்தான் நினைக்கிறாங்க. அவங்க பேசுவாங்க. அப்போ போட மாட்டான். ஒரு நேரம் போட்டும் ஒரு நேரம் போட. ஆனால் 2 நேரம் போடணும். இப்போ 350-400க்கு நிற்கிது.
நான் எனக்கு ஆசை பிள்ளைக்கு சைக்கிள் ஒன்று வேணும் போய் வர ஒரு சைக்கிள் தான் வச்சிருக்கேன். அந்த சைக்கிளை நான் வியாபாரத்துக்கு போகிறேன். இது என்ன வியாபாரம் செய்வீங்க? ஐஸ் பழம் விற்கிறேன். நான் இப்போ 6 மாதம் 60 வயசு ஆக போகுது. நான் இதுலேருந்து கிலோமீட்டர் போய் 15 30 ஊர் மனையெல்லாம் போய் ஒரு 25 இந்த 45 50 60 மைல் ஓடுவார் ஒரு நாளைக்கு. மாரம்பக்குள்ள சாந்த சூழ இரட்டை எல்லாம் போவேன். தூரத்துக்கு எல்லாம் போவேன். சைக்கிள் உலைக்கு போறது. கச்சையில் எனக்கு சைக்கிளும் கொண்டு தந்தாங்க. அது சில சிங்கர் பைக்கு தான். ஓ அப்ப நான் உழைச்ச ஒரு 3 லட்சம் போல அந்த பைக்குக்கு செலவு பண்ணிட்டேன். அது முன்மரத்துக்கு தந்தாங்க. கால சூழ்நிலைக்கு அது பின்மரமா போயிட்டேன். இப்ப எனக்கு புள்ள ஆசைப்படுறா. அப்ப எனக்கு யாருக்கிட்ட சரி சொல்லி எனக்கு ஒரு பேபி பிச்சு ஒன்று வாங்கிட்டாங்க. பேபி பிச்சு, சின்ன பிச்சு. ஓ பேபி பிச்சு. ஓ சின்னது இருக்குது. அப்ப அதை வீட்டை வச்சிருந்தா தான் போடலாம் தானே. இந்த பழங்கள் ஐஸ் பழங்கள் இல்ல ஊசி மருந்து பிச்சில தான் வைக்கணும். அப்ப நான் பேபி பிச்சு ஒன்று இருந்தா லேசு தானே. அப்ப அதுவும் கடவுள் இப்ப இதை கத்தர் எனக்கு இதை மோட்டரை தந்த மாதிரி அதுவும் கிடைக்குன்னு நம்புறேன். அதனால அதுக்கு யாரு சரி முன்மனு வந்தா அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. இந்த தம்பியை வச்சு எனக்கு அதுக்கு உதவி செய்யுங்க. அதை விடுங்க. இப்ப நீங்க இந்த மோட்டர் வந்து ஆர்கிட்ட கேட்டிருந்தீங்க. நான் அந்த அவரு பேர் தெரியாது அந்த ஜிஎம் பஸ் கிட்ட கேட்டிருந்தேன். அவரு கால் வருத்தத்தோட இருந்து அவதிப்பட்டாரு. 1 வருஷமா 2 வருஷமா நான் அது கவலைப்பட்டேன். நான் ராவுல ஜெபம் பண்ணுவேன். அவர் ஐயா நல்ல ஐயா பல பேருக்கு உதவி செய்து நான் கேள்விப்பட்டேன். இது வந்து இவர் சொல்ற பஸ் வந்து கந்தசாமி ரோட்ல ஜேம் டூல் மார்ட்னு சொல்லி மோட்டார் கடை வச்சிருக்காரு. ஜேம் டூல் மார்ட்னு சொல்லி கடை வச்சிருக்கார். அந்த பஸ் தான் என்னை கூப்பிட்டு இப்படி இந்த ஆக்களுக்கு மோட்டர்னு போட்டு சொல்லி நேற்றே ஒரு கூப்பிட்டு புது மோட்டர் இந்தியன் ஜேடிஎம் மோட்டர்னு கூட தந்தார். இந்த ஐயாவுக்கு போட்டு கொடுங்கன்னு சொல்லி தந்தப்பட்டு நான் கொடுத்தேன். இந்த பஸ்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஜேம் பஸ்ஸுக்கு அவர் இன்னும் 100 வருஷமா எந்த ஆயுஷோட 100 வருஷமா வாழணும் உண்டு. அந்த மோட்டர்ண்ட முரண்டு காட்டும் எந்த நம்பர் இதில் இருக்கு. மோட்டர் பிரச்சனை நான் கால் பண்ணா கடை பஸ் இல்லாட்டி நான் வந்து செஞ்சுக்கிறேன். ஓகே, நன்றி. நன்றி. சரி.